2019 உலகம் முழுக்க கோவிட் அட்டாக் ஆகுது. 2021 நெறைய கம்பெனிஸ் வேக்சின் இதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஒரு கம்பெனி பிரிட்டிஷை சேர்ந்த ஆஸ்ட்ராஜெனகான்ற கம்பெனி. இந்த கம்பெனியோட வேக்சின்ஸ் தான் உலகத்துல நெறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. இந்தியால கூட இந்த கம்பெனியோட வேக்சின் தான் நம்ம கோவிட்ஷீல்டுன்ற பேர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2021 இந்த வேக்சின் போட்டுக்கிட்டதால டிடிஎஸ்னு சொல்லக்கூடிய த்ராம்போசிஸ் வித் த்ராம்போசைட்டோபினியா சிண்ட்ரம்னு ரத்த முறைதல் ஏற்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பிளேட்லெட்ஸ்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இது எப்போ ஃபைல் பண்ணுறாங்கன்னா 2021 2021 கேஸ் ஃபைல் ஆனதுக்கு அவங்க ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி பண்ணி டேட்டா ரெடி பண்ணி 2024 கோர்ட்டில் டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேக்சின் எடுத்துக்கிட்டவங்கள ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றத கோர்ட்டில் ஒத்துட்டு இருந்திருக்காங்க. இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய நமக்கும் பாதிப்பு ஏற்பட்டுருமோன்னு நம்ம எல்லாருமே பயந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி இதில் கேஸ் ஃபைல் ஆனது 2021 அதுக்கு அவங்க ரிப்போர்ட் வந்து 2024 ஸ்டடி பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது ஒரு வேக்சின் எடுத்துக்கிட்டாலே அதோட சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது அந்த வேக்சின் எடுத்துக்கிட்டு 6 வாரத்துக்குள்ளே, அதாவது 1.5 மாதத்துக்குள்ளே தான் ஏற்படும். அதை தாண்டி போச்சுன்னா அந்த வேக்சினுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 2021 நம்ம எல்லாரும் வேக்சின் போட்டுட்டு இருந்திருக்கோம். 2021 முடிஞ்சு இப்போ 2024 வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால நம்ம யாரும் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. இது வந்து ஒரு பழைய கேஸ். அந்த கேஸ்க்கான ரிப்போர்ட்டை அவங்க 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால இதை பற்றி நம்ம யாரும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இது இல்லாமல் வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இன்ஜெக்ஷன்றது பொதுவாக நமக்கு கோவிட் அட்டாக் ஆச்சுன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக், பக்கவாதம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. இந்த ரிஸ்க் எல்லாத்தையும் குறைக்கிறது தான் இந்த வேக்சினோட வேலை. இந்த வேக்சின் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோவிட் வந்தால் கூட ஹை ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக்கோ பக்கவாதமோ ஏற்படாது. அதுலேருந்து இந்த இன்ஜெக்ஷன் உங்களை ப்ரொடெக்ட் தான் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க.